மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் முழுக்க பங்குச்சந்தை ஒரு நல்ல ஏற்றத்தோடு பார்த்தோம். ஒரு வாரம் அந்த ஏற்றம் தொடருமா அப்படின்னும்போது இந்த 23,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக பார்க்கப்படுது. பிஃபோர் த எலெக்ஷன் மார்க்கெட் பெருசாக அப் சைடில் இங்கிருந்து ஃபர்தராக 24 பிஃபோர் த எலெக்ஷன் போகாது. ஸோ வேணால் கீழே 22 வேணால் பிஃபோர் த எலெக்ஷன் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு 300-400 பாயிண்ட்டு மேலே போனால் லிமிட்டட் தான். பட் கீழே வந்தால் நல்லா இறங்கலாம். இது நான் சொல்கிறது இந்த அப்கமிங் வீக்குக்கு மட்டும்தான். அப்படி இறங்குறதுனா கூட திருப்பி அந்த 22,000 தாண்டிலாம் இறங்கிடாது. ஸோ அந்த இடத்துல வந்தால் திரும்பி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக வாங்கலாம். ஸோ ஷார்ட்லாம் பண்ணக்கூடாது, இறங்குனா பை தான் பண்ணணும். ஸோ பை அண்ட் டிப்ஸ் தான் ஒரே ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் இப்போது இறங்கிடும், எலெக்ஷன் ரிசல்ட் பேஸ் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆகிடும் அப்படிலாம் நீங்களாக எதுவுமே பண்ணக்கூடாது. மார்க்கெட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் தான் சப்போர்ட் பண்ணி போகும். டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்கனால 80 to 90% மார்க்கெட் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் பாசிட்டிவாக தான் இருக்கும். எப்பப்போலாம் டிப் வருதோ அப்பப்போலாம் அக்கமுலேட் பண்ணுவாங்க. ட்ரெண்டு மாறுது அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா மார்க்கெட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இப்போ 22, 21 அந்த சப்போர்ட்லாம் உடச்சி மார்க்கெட் தொடர்ச்சியாக கீழே ட்ரேட் ஆகும்போது ட்ரெண்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்போ தான் இருக்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்குறது 26,500, 27,000லாம் கூட நிஃப்டி அடுத்த 1-1.5 வருஷத்தில் போகலாம். நெக்ஸ்ட் 2025 நிஃப்டி நிச்சயம் 25 கிராஸ் பண்ணிவிடும். 26,500 போகும்னு நினைக்கிறேன். 27 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த இடங்கள்லாம் ஹை ப்ரைஸு அப்படின்றது இன்வெஸ்டாருக்கு கிடையாது. எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முழு பணம் மொத்தமாக போட்டதா உங்களுக்கு ரிஸ்க்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தைரியமாக இருக்கும். எப்படியா இருந்தாலுமே பார்த்திங்கன்னா லாங் டைமில் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபம் வந்துடுது. ஸோ மார்க்கெட்டே டவுன் ட்ரெண்ட் ஆனாலும் ஒரு 30 வருஷம் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு லாங் டேர்மில் எப்படியும் ப்ராஃபிட் கொடுத்துரும். பட் நியர் டைமில் இப்போது ஏறுமா அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷனு. ஸோ இருந்தாலுமே ஒரு வேளை மார்க்கெட்டை ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் நிச்சயம் நான் உங்களுக்கு இந்த மலை முரசு வழியாக தெரியப்படுத்துவேன். நன்றி, வணக்கம்.